பெண்கள் முக்கியமா இந்த கூட்டத்துல வந்து நாங்க பெண்கள் தான் இதுல கலந்து கொள்றோம். ஏனென்றா நாங்க வந்து இந்த மதுபான சாலையை நாங்க இந்த இடத்துல செய்ய வேணாம்னு சொல்லித்தான் நாம கோரிக்கை விட்டுருக்கிறோமே தவிர நீங்க எந்த வேணாலும் கொண்டு போய் செய்யுங்க. இது வந்து மதங்களை மதங்களும் ஒன்று கூடி செய்யற ஒன்றாக இருக்கிற வாழ்ற ஒரு பிரதேசம். இங்க நிறைய கார்மெண்ட்ஸ்கள், நிறைய பெண்கள் யுவதிகள், இளைஞர் யுவதிகள் தினமும் பயணிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அதைத்தான் நாங்க வலியுறுத்துறோமே தவிர அதுக்காகத்தான் இத்தனை பெண்கள் நாங்க ஏற்கனவே கச்சேரிக்கு முன்னுக்கு இதை செய்யும் போது சொன்னா நீங்க இதை தேர்தல் காலங்களாக இருக்கிறதால தான் நாங்க இப்படி ஒரு சின்ன ஒரு கூட்டம் செய்யறோம். நீங்க இதை நிப்பாட்டாட்டி நாங்க பாரிய அளவிலா இதை செய்வோம்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். நீங்க இதுக்கு அனுமதி கொடுத்து இதை திறந்திருக்கிறீங்க. ஆகவே இந்த கூட்டத்தை பாருங்க. இது பெண்கள் முக்கியமா இதுக்கு நீங்க முற்றுமுழுதாக இதை நிப்பாட்டி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சுஜிதா. நான் தாராபுரத்துல வசிக்கிறேன். இதுல நாங்க நிரந்தரமா நடந்து போய் இந்த வாகனத்துல போறோம் வரோம். இந்த இடத்துல வந்து பார் சரி வராது. பார் வந்து படிக்கிற பிள்ளைகள் இருக்குது. இந்த பாருக்கு பின்னால நிறைய குடிமக்கள் இருக்கிறாங்க. அவங்களும் இதால பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு இந்த பார் தேவையே இல்லை. இந்த பாரை வந்து வேற எங்கேயும் கொண்டு வைங்க. உங்களோட சுயலாபத்துக்காக எங்களோட வந்து வாழ்வாதாரத்தை, எங்களோட வாழ்க்கை மக்கள் இதுல கூடுதலா பயணிக்கிறாங்க. பெண்கள் பைக்ல போறாங்க வராங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப். நானும் எந்த நேரமும் இதால போறது வாரது. இதால எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது. இந்த பார் எங்களுக்கு தேவையில்லை. பார் எப்படியாவது தேவையே இல்லை. பக்கத்துல இதுல வந்து நிறைய குடியாட்டங்கள் இருக்கிறாங்க. பக்கத்துல வந்து இளைஞர் படையணி இருக்குது. அதுலயும் மாணவர்கள் படிக்கிறாங்க. இதுல பள்ளி இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. என் பேர் ராசினி. நான் ஜீவபுரத்துக்குள்ள இருக்கிறேன். நாங்க டக்குன்னு போய் ஒரு கடை திறக்க வாழ்வாதாரத்துக்கு எதுக்கு ஒரு கஷ்டத்துல போய் கடை திறக்கணும்னா அதுக்கு லைசன்ஸ் தர்றதுக்கு 7 இடம் போய் திரிஞ்சு அங்க போங்கம்மா இங்க போங்கம்மா அதை கொண்டு வாங்கணும். இப்ப கண்டபடி டக்குன்னு ஊருக்குள்ள வாரத்து இருக்கிறா உடனே அவரு கதையும் இல்ல கேள்வியும் இல்ல, உடனே வாரத்து வந்து வச்சிருக்காங்க. இப்ப இதால எங்கட பொருளாதாரம் பாதிக்கப்படுது. மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இதால போய் வேற இல்லாம கிடக்கு. சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தால வந்தாண்டா நம்ம பாருக்கு முன்னால விடையலுமா? குமர் பிள்ளைகள் இதால நடந்து வருவாங்களா? வரையலாது. குடிச்சு போட்டு தப்பி தர கையை பிடிச்சா என்ன செய்யறது? என்ன பிரச்சனை நடக்கும் நம்ம சொல்ல இயலாது. இந்த வாரம் இதுல தேவையில்லை. இன்றைய தினம் இந்த மதுபான சாலை உண்மையிலே நாங்கள் மது பிரியர்களுக்கும் மதுபான சாலைகளுக்கும் எதிரான போராட்டமாக இதை பார்க்க வேண்டாம். அரசியல் ரீதியாக இந்த பார் வந்து கொடுக்கப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார் மக்களுடைய வாக்குகளால் வந்த எம்பி ஒருவருக்கும் இந்த பாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். எப்படி அவர் பெற்றார் என்பதும் எல்லாருக்குமே தெரியும். அது பிரச்சனை இல்லை. நீங்க எலெக்ஷன் கேளுங்க, உழையுங்க, பார போடுங்க. ஆனால் இந்த பார் வந்து இருக்கிற அமைவிடம் தான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது. காரணம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்டுக்கு அங்கால தமிழ் குடியிருப்பு, இங்கால ரோட்டுக்கு இங்கால முஸ்லீம் குடி, எங்கட சகோதர முஸ்லீம் குடியிருப்பு. அதே போல இதுக்கு பக்கத்துல பார்த்தா இளைஞர் படை, இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கக்கூடிய இளைஞர் பயிற்சி முகாம் இருக்கிறது. அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்கிறது. இதுல வந்து ஒரு மொஸ்குக்கான பள்ளிக்கான அடிக்கல் நாட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பிரைமரி ஸ்கூல் வருகிறது. இப்படி இந்த அமைவிடம் என்பது இந்த பார் அமைய பெற்றிருக்கக்கூடிய அமைவிடம் பிள்ளையான அமைவிடம். இதைத்தான் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம். இந்த வேளையில வந்து நாங்க போன முறை கச்சேரிக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் செய்த நாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல ஜிஏ ஒரு கடிதத்துல, அந்த கடிதம் என்ன இருக்குது, ஜிஏ அனுப்பின கடிதம் இருக்குது போன்ல, வேணுட காட்சிப்படுத்தலாம், அதை காப்பியும் தரலாம். ஜிஏ சொல்லி இருந்தார் வெறும் 20 பேரோடு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கவனம் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜிஏ குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்று சொன்னால் நீங்களும் இதற்கு உடந்தையா இருக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வி வலுக்கிறது. ஆகவே இப்ப நாங்க இது 20 பேர் இல்ல, இப்ப இருக்கிறார்கள். நீங்க அன்றைக்கு 20 பேர்னு சொன்னீங்க தானே, இது 20 பேர் அல்ல. இங்க முடிவு வராத விடத்து இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்பதை மாவட்ட செயலாளருக்கு இந்த இடத்திலே நாங்கள் மரியாதையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஜிஏ வர வேண்டும், அதே போல மதுவரி திணைக்கள அதிகாரிகள் வர வேண்டும், அதே போல டிஎஸ் வர வேண்டும். வரவிட்டுத்தான் நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம். இவர் தற்சமயம் ஒரு முக்கியமான கலந்துரையாடலில் இருக்கிறதால என்ன பிரதி செயலாளரை சொல்றாருல போய் கலந்துரையாட சொல்லி மக்களோட அனுப்பியிருக்கிறார். இந்த விடயம் தொடர் முதல்ல அந்த கடிதம் வந்தது. மீளவும் திருப்ப இன்னொரு கடிதமும் எனக்கு அந்த உரிமையாளர்களாக மதுவரி திணைக்களத்திலிருந்து எடுத்துக்கொண்டு பெறப்பட்டிருக்கும். இவ்வாறான சூழ்நிலையில தான் இந்த பார் அமைச்சிருக்கு. நீங்கள் இன்றைய தினம் இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் இவ்வளவு பொதுமக்கள் இதிலே ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுக்கின்றோம். இது தொடர்பில் நான் அரசாங்க அதிகாரிக்கு ஊடாக உரிய தரப்பினர்களுக்கு உங்களுடைய விடயத்தை கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். அடுத்து என்னன்னா சார், இந்த பாரை வந்து நீங்க வேற எங்கேயும் அதை கொண்டே போகணும். அதுல பிரச்சனை இந்த அமைவிடம் தெரியும் தானே சார். அங்கால வந்து சென்டர் இருக்கு. இளைமனையோட
ஒட்டி அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. இது சகோதர முஸ்லிம் குடிமன அங்கால இங்கேல தமிழ் அங்கால 800 மீட்டர்ல வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இங்கேயும் எல்லாம் தமிழ் முஸ்லிம் கலந்த உறவுகளா இருக்கு. இப்ப நாங்க வந்து இந்த பாரை கொண்டே நீங்க எங்கேயாவது போடுங்க. தவறானது எந்த அடிப்படையில எந்த அரசியல்வாதியில பின்புலத்தில் இது கிடைக்குன்னு சொல்லி மன்னார்கள் எல்லாருக்குமே தெரியும். எந்த அரசியல்வாதிக்கு மாறங்க கொண்டு வந்தான்னு தெரியும். நாங்க அரசு அதிகாரிகளை மதிக்கிறோம். ஏனென்றா அரசியல்வாதிக்கு கட்டுப்பட்டதுதான் அரசு அதிகாரிகள் செயற்படுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கக்கூடிய மன்னார் எம்பி தந்த பலத்தை பாவிச்சு இந்த பாரை எங்க கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு தேர்தலில் மக்கள் நல்ல ஒரு அடி கொண்டு கொடுப்பாங்க. அதுல மாற்றம் இல்லை. இந்த அமைவிடத்தை மாற்றுங்க. மக்களோட நலன் கருதி நீங்க இப்ப கவர்னருக்கு காய்ச்சோ அல்லது உங்களுக்கு சாரி சார் சொல்றேன் மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட வினயமா கேட்கிறோம். உங்களுக்கு மேல் மட்டத்தில் இந்த தகவலை தெரிவிங்க. இந்த மக்கள் இங்க இருந்து கலைஞ்சு போக மாட்டாங்க. ஒரு சரியான இப்ப தற்காலிகமா சரி இப்ப இதை நிப்பாட்டி போட்டு மிச்ச அலுவலை நீங்க இப்படியான எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி மீள் பரிசீலனை செய்து இந்த அமைவு இதுல இருந்து இதை நீங்க மாற்றி தரணும்ன்றதான் இந்த மன்னார் மக்கள்ற பணிவான கோரிக்கை. மதுபான சாலைக்குரிய அந்த அனுமதிகள் வந்து மதுவெறி ஆணையாளர் நாயத்தானால் வழங்கப்பட்டு வருவது வழக்கம். நீங்கள் அது இது சம்பந்தமாக நீங்கள் கடந்த முறையும் இருக்கார் எங்களுக்கு அது சம்பந்தமாக கச்சேரிக்கு முன்னால் ஒரு அமைதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து தந்தீர்கள். ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட அதில் அந்த கடிதம் எழுதப்பட்டதில் ஒரு சின்ன தவறு ஒன்று இருந்தது. மேலே வந்து ஒரு 10 குறிப்பிட்ட அந்த 20 பேர் அதை 20 மினிட் பண்ணீங்க. அது தவறுதலாக கடிதத்தினே தவறுதல் எழுதப்பட்டுள்ளது. அதில் என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன். உண்மையில இந்த மது வரித்திணைக்களை இங்கே உள்ள மதுபான சாலை அமைக்கிறது தொடர்பாக உண்மையில் அது பொதுமக்கள் கூடுதலாக எதிர்ப்பு தெரிவித்த வழியால் நாங்களும் அது சம்பந்தமாக உரிய திணைக்களங்களுக்கு அது சம்பந்தமாக மதுவெறி ஆணையாளர் நாயகத்தோடு இப்படி எல்லா மட்டங்களையும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதில் வழங்க வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்துட்டாங்க. தொடர்ச்சியாக மதுவெறி திணைக்களத்தில் இருந்து எங்களுக்கு ஏன்னா மதுவெறி திணைக்களம் ஒரு லைசன்ஸை கொடுத்தால் பிரதேச செயலாளர் அது கட்டாயம் அந்த அதுக்குரிய டெக்ஸை வந்து கட்டாயம் கொடுக்க வேணும். அது கொடுக்காவிட்டால் அது சட்டத்தை அந்த மதுவெறி திணைக்களத்தின் அந்த இதை நாங்கள் மீறுற அடிப்படையில் ஒரு பிணை இல்லாத அது சம்பந்தமாக உண்மையிலே பொதுவாக ஒரு பிரதேச செயலாளருக்கு சார்பாக ஒரு அரசு சட்டத்தரணி ஸ்டேட் கவுன்சிலாக இதில் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டால் வருவினோம். அன்று சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட முடியாது பிரதேச செயலாளருக்கு அது சம்பந்தமாக முன்னிலையாகிறதுக்கு சட்டத்தரணிகள் கூட வரமாட்டார்கள். அப்போ அப்படி ஒரு இதான நாங்கள் மதுவெறி திணைக்களத்துக்கு பல முறை சொன்னாங்க இப்படி பொதுமக்கள் எதிர்ப்பு இருக்குது, இதை நிப்பாட்டுங்கொண்டு நானே நேரடியாக பல தடவை தொலைபேசியில் கதைச்சான். அவர்கள் ஒரு காரணத்தை சொல்லி அதை தொடர்ச்சியாக வழங்குகிற நிலையில்தான் இருந்தவை. அப்போ அந்த இதை இருக்கிறோம். ஆனால் புது அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை இப்போ அண்மையில் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு முன்பு அமைக்கப்பட்ட அந்த மதுபான சாலைகள் சம்பந்தமும் உரிய இந்த தீர்மானங்களை அதுக்குரிய அனுமதியை ரத்து செய்வதென்ற பாட்டில் இருக்குன்னா அது சம்பந்த நடவடிக்கையாக இப்போ தற்போது எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது உடனடியாக ஒரு ஜனாதிபதி அறிவித்தாலும் அது சரியான முறையில் ஆய்வு செய்து தான் அதை நிப்பாட்டக்கூடிய நடவடிக்கை எடுபடும். அது ஒரு சிறு தாமதங்கள் ஏற்படும். அந்த திட்டத்தை மதுபான சாலை மூடுறதுக்கு திட்டம் நடவடிக்கை அந்த ஆய்வு செய்து அது சம்பந்தமான அறிக்கை சமர்ப்பித்து செய்ய ஒரு மாதம் மண்ட வகையிலும் ஒரு தாமதங்கள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில். இது எப்படியும் அந்த இப்போ புதுசாக ஜனாதிபதி காலத்தில் அந்த ஜனாதிபதி அறிவிக்கப்பட்டது இன்னும் வழங்கப்பட்ட அந்த அடிப்படையில் இதுக்குரிய அனுமதி நிச்சயமாக ரத்து செய்யணும். நாங்கள் இன்றைக்கு பொதுமக்களின் எதிர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே கௌரவ ஆளுநர்கள் எதிர்ப்பதை ஏற்கனவே தெரியப்படுத்தினது. இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கே ஜனாதிபதியின் கவனத்துக்கு முன்னாடியாக இந்த விடயத்தை கொண்டு வந்து இது அதே போல் மதுபாதிக்கு ஆணையாளர் நாயகத்தை தெரியப்படுத்தி இந்த ஜனாதிபதியின் அந்த 5 பேர் மட்டும் அவைய இதை இயங்க கூட்டாதக்குரிய ஒரு அறிவுறுத்தலை வைக்க வழங்க சொல்லி நாங்கள் மதுவெறி திணைக்களம் மூடாதான் சொல்லணும். வேண்டாம் நாங்கள் இவங்களுக்கு நேரடியாக இப்போ சொன்னவங்களுக்கு சில விட கேட்க போகிறதும் இல்லை. எனவே நாங்கள் அவைக்கு நேரடியாக அந்த மதுவெறி உரிமையாளரும் கூப்பிட்டு இப்படி எதிர்ப்பு இருக்கிறதால ஒரு தீர்வு வேறு மட்டும் நிப்பாட்ட சொல்லி திறக்க வேண்டாண்ட செய்தியை நாங்கள் அவருக்கு கூப்பிட்டு இன்றைக்கு தெரியப்படுத்துகிறோம். பொதுமக்களின் எதிர்ப்பு இருக்கிறபடியால் இன்னும் பிரச்சனையாக இருக்கிற ஒரு தீர்வு வேறு மட்டும் அதை
ஏற்பாட்டை சொல்லி ஒரு தகவலை நாங்கள் அவை சொல்லி அதை மூடக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் செய்கிறோம். அந்த திறக்காமல் ஏற்பாட்டை அவர்கள் செய்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த அப்படியே சட்ட ரீதியாக அந்த இதற்குரிய தீர்மானம் பெறுவோம். அந்த எங்களுக்கு அரசாங்க அதிபருக்கு இல்லை பிரதேச செயலாளருக்கோ மதுபான சாலையை பூட்டுறக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை. ஆனால் உங்கள் எதிர்ப்புகளை மதுவரி திணைக்களத்துக்கும் மற்ற இப்போ மேன்தங்கி ஜனாதிபதி அவர்களும் இதில் தீர்மானம் கொண்டு எடுத்தபடியாக நாங்கள் அவருடைய அந்த கவனத்தையும் கொண்டு சென்று உங்கள்கிட்ட அந்த இதை எதிர்ப்பை நிச்சயமாக நாங்கள் எடுத்து செல்வோம். அதனூடாக நாங்கள் உங்களுக்கு ஒரு நிச்சயமான தீர்மானம் கொண்டு நாங்கள் பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கும்.